ஹலோ கைஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 2016ல் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா, 2016ல் கேட்டப்பட்ட கொஸ்டின், அதோட மேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி மாதிரி தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக கொடுக்குறத நம்ம ஈஸியாக எடுத்துக்கோமா. ஸோ அதே மாதிரி இப்பயும் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சம்மில் எவ்வளோ கஷ்டமாக கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோம், சம்முக்கு போயிடலாம் டேரெக்டாக. ரொம்ப வளவலன்னு பேச வேணாம். ஸோ பாருங்கள், -1 2/7 அப்படின்னு இருக்குது. இதை வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா -3 5/7 இருக்குது. இதையும் ப்ளஸ் பண்ணுறாங்க. அடுத்தது 6 4/7 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஹோல் வேல்யூ மட்டும் எடுத்துக்க போகிறேன். இந்த ஹோல் வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு அதை மட்டும் தனியாக எடுத்து பண்ண போகிறேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கலப்பு பின்னத்தை வந்து நார்மல் பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. நமக்கு அந்த வேலையே ஆகாது, டக்குன்னு போட்டு முடிக்கணும். -1 -3 +6 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பின்னங்கள் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். என்ன பின்னங்கள்? 2/7 மைனஸு, அடுத்தது -5/7 ப்ளஸ்ஸு 4/7. இதுலேருந்து 4 எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன வரும்னா ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். கரெக்டுங்களா? இப்போ என்ன வரும்னா -3/7 ஆட் பண்ணிங்கன்னா, இங்கே 4 இந்த 5ல் அடிச்சிட்டேன், இங்கே 1 இருக்கும். அதனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -3/7 கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ எனக்கு ரெண்டே வேல்யூ தான் கிடச்சிருக்கு. அப்போ என்ன, அது 1 2 -3/7. இதால் இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 14. 14ல் 3 பேச்சு அப்படின்னா எனக்கு 11/7. ஆன்சர் 11/7. அவ்வளோதான்ப்பா. போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, டக்குன்னு முடிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1080 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகினால் 2016ல் அந்த ஆண்டோட மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்துக்கணும். 1,80,000 இருக்கா, எடுத்தாச்சு. ஓகேங்களா, 20% 120. அடுத்தது என்னது, மறுபடியும் ஒரு 20% 120. டிவைட் பை 100 டிவைட் பை 100. அவ்வளோதான். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். அதில் இன்னொரு ஜீரோ இருக்கா, இன்னொரு ஜீரோ ஒன்று இருக்குது. இதில் 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா 12 12 144 144. அதோட மல்டிப்ளை வித்து 18. அவ்வளோதான்ப்பா போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ 4 8 32, பாக்கி 3. 9 8 36 36 39, பாக்கி 3. 8 4 12 12 3 15, பாக்கி 1 2. அப்போ ஆக்சுவலாக என்ன வருதுன்னா 2592. இந்த 2 ஜீரோ மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த 2 ஜீரோவும் போட்டுருங்க. 2 ஜீரோ போட்டாச்சு. இது எங்கே இருக்குது? பியில் இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோதான்ப்பா கணக்கு. ரொம்ப அதிகமாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, டக்குன்னு போடணும். இந்த மல்டிப்ளிகேஷன் தெரியலனா பட்டர்ஃப்ளை மேக்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று போட்டிருக்கோம். ஓகேங்களா, வேதை மேக்ஸில் இருக்குது. ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள், இது எவ்வளோ ஸ்பீடாக மல்டிப்ளை பண்ணணும்னு தோணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 3-25 என்ற எண்ணில் குறிப்பிட்ட இடத்தில் எந்த ஒன்றை போட்டால் அது முழு வர்க்கமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3-25 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு 25னாவே கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லணும், அது வந்து 5யோட ஸ்கொயர் தான் லாஸ்ட்டு. ஓகேங்களா, அப்போ அது 5யோட ஸ்கொயர் அப்படின்னா இங்கே என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3க்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா 5க்கு அடுத்தது நம்பர் நம்ம செக் பண்ணணும். அப்போ என்னென்ன செக் பண்ணுவோம்? 1 × 2. ஓகேங்களா, 2 வரும். ஓகேங்களா, 2 × 3 12 வரும். அது கிடையாது. 3 × 4 சரி 6 இது வரும். இது 12. ஓகேங்களா, அப்போ 4 × 5 20 வரும். 5 × 6 30 வரும். ஓகேங்களா, அப்போ இது என்னன்னா 0 தான் வரப்போகுது. ஆன்சர் 0பா. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. 5 6 30. அப்போனா அது இந்த இடத்துல 0 தான் வரப்போகுது. அதனால் இந்த இடத்துல 0 போட போகிறோம். இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 10 குழந்தைகளின் சராசரி 80 எனில் அவர்கள் மொத்த மதிப்பெண். ரொம்ப சிம்பிள். 10 × 80 போட்டுட்டிங்க அப்படின்னா 800. இதுதான் ஆன்சர். ஏன்னா டோட்டல் கேட்டிருக்காங்க, அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. இந்த அளவுக்கு ஈஸியாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறார்கள். ஒரு ஆண் வேலை 4 நாட்கள் செய்து முடிப்பார். அப்போ ஆண்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஒரு ஆண் வந்து என்ன பண்ணுறாருன்னா 4 நாளில் முடிக்கிறார். ஓகேங்களா, ஒரு பெண் அவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 12 நாளில் முடிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கு எல்சிஎம் வந்து 12. அப்போ ஒரு நாளோட திறன், இது வந்து திறன்பா, இது வந்து மொத்த வேலை. ஓகேங்களா, திறன் வந்து எவ்வளோ அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஆளோட திறன் வந்து 3, ஒரு பெண்ணோட திறன் 1. சரி, 2 பேருமே சேர்ந்தா ஒரு நாளைக்கு 4 திறன் இருக்கும். 4ஆல் இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 12 டிவைட் பண்ணிங்கன்னா 3 நாட்களில் முடிச்சேருவாங்கப்பா. ஓகே, அடுத்து போலாமா? கீழ் கொடுக்கப்பட்ட அளவுகளில் எவை செவ்வகோண முக்கோணத்துக்கு அமையும்? செங்கோண முக்கம் அப்படின்னா வந்து என்னன்னா உங்களுக்கே தெரியும், 45 டிகிரி ஒன்று இருக்கும், இன்னொன்று 45 டிகிரி இருக்கும், இன்னொன்று 90 டிகிரி இருக்கும். ஓகேங்களா, ஆப்வியஸ்லி 2 ஈக்குவலாக ஒரு நம்பர் வரப்போகுது. இங்கே பாருங்கள், கண்ணை முடிட்டே சொல்லலாம் 2 இது ஈக்குவலாக இருக்கிறது வந்து சி தான். சியை பார்த்தோன்னே போட்டலாம். இல்லை சார் எனக்கு இது டவுட்டாக இருக்குது, இது எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ என்னது சொல்லியிருக்காங்க, 45 45ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இது வந்து 5 5ன்னு சொல்லிட்டாங்க. 5 5 அதாவது என்ன, கர்ணங்கள் வந்து இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல்னு கேள்விப்பட்டிருக்கோம், பித்தாகரஸ் தேரம் கேள்விப்பட்டிருக்கோமா, அதே தான். இப்போ என்ன பண்ணோம், 25 5 20 5 ஸ்கொயர் பண்ணுறோம், இது 5 ஸ்கொயர் பண்ணோம். 25 ப்ளஸ் ஒரு 25 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 50 வரும். 50 ரூட்லேருந்து வெளில எடுக்கணும். 50 ரூட்லேருந்து வெளில எடுக்கணும் 2 × 25 அப்படின்னு வெளில எடுக்கலாம். 25 வெளில எடுத்தீங்க அப்படின்னா 5 ரூட் வரும் ஓகேங்களா. ஆன்சர் வருது ஓகேங்களா. ஆப்வியஸ்லி சி இஸ் த ஆன்சர். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போகணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸாம் ஹாலில் பார்க்கும்போதே 45 டிகிரி ரெண்டு நம்பர் என்ன வருதுன்னா ஈக்குவலாக வரப்போகுதுங்கிறது மைண்டில் இருக்கட்டும். சப்போஸ் 5 5 கொடுத்துட்டாங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி, அவ்வளோதான். ஓகே, இதுவும் ரொம்ப ஈஸி தான்ப்பா. பாருங்க, 600க்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயரை நீங்கள் எடுத்து போட்டாவே போதும், வேற இல்லை. 625 25 ஆன்சர். இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது இதை போடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லித்தரேன் ஓகேங்களா. இப்போ 81ங்கிறது 9 வரும். அப்போ இந்த இதுலேருந்து என்ன பண்ணுவீங்க, 9 ஆட் பண்ணுங்க. 7 + 9 வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 16 வரும் ஓகேங்களா. 16லேருந்து ரூட்லேருந்து வெளில எடுத்தீங்கன்னா 4 வரும். அப்போ 60 + 4 வந்து 64 வரும். 64லேருந்து வெளில எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வரும். 8 வந்துன்னா 256 வரும். 256 வெளில எடுத்தீங்கன்னா 16 வரும். இந்த 16 வந்து இதோட ஆட் பண்ணுவீங்க. அப்போ 609ல் ஒரு 16 ஆட் பண்ணிங்கன்னா 625. 625 ரூட்லேருந்து வெளில எடுத்தீங்கன்னா 25. இவ்வளவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக இந்த ஒரு நம்பரை மட்டும் பாருங்க, 609 இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. 625 ஒரு ஸ்கொயர் வேல்யூ, அது வந்து என்னதுப்பா அப்படின்னா ஒரு 25ஓட ஸ்கொயர் ரூட்டு ஓகேங்களா, ஸ்கொயர் வேல்யூ ஓகேங்களா. ஒரு வீட்டின் விலை 15 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக குறைக்கிறதுனில் குறைந்த சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 15 லட்சத்துக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குப்பா, 3 லட்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ சதவீதம் என்னன்னு எடுக்க போகிறோம். ஸோ 3ஆல் அதை அடிச்சிங்கன்னா 5 5 × இது 20%, அவ்வளோதான்ப்பா. ஸோ ஆப்வியஸ்லி பி வந்து என்னது, 20% உங்களுக்கு குறைகிறது. அடுத்தது பாருங்க, இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 3t - 3 = 5 2t + 1 அப்படின்னு கேட்டுருக்காங்க. டீயோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. 3ஆல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்குன்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 3t - 9 இது வந்து 10t + 5 ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த 9 அங்கிட்டு போகலாம் ஓகேங்களா, ப்ளஸ் ஆயிரும். இல்லை டி இங்கிட்டு வந்துடும், எதை வேணாலும் பண்ணிக்கலாம்ப்பா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா -9 இங்கே வச்சுருக்கேன். அந்த 5 இங்கிட்டு வந்துச்சுன்னா -5 + -9 ஆட் பண்ணிங்கன்னா -14 வரும் ஓகேங்களா. இது இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா 7t வரும் ஓகேங்களா. 7t = -14. ஸோ இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா t = -2. ஸோ -2 தான் டீயோட வேல்யூ. ஸோ ஏ இஸ் ஆன்சர். ஓகே, அடுத்த சம்பளமா. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சம்ஸ் நிறைய வாட்டி கொடுத்துருப்பாங்கப்பா. இதுக்கு நீங்கள் ஃபார்முலா மட்டும் லைட்டாக தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 1.75 ரெண்டே நம்பர் தான் இருக்குது. 1.75 இருக்குது, இன்னொன்று வந்து 0.75 இருக்குது. ஓகே, இப்போ இந்த வேல்யூ எடுத்துங்க. இது வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதாவது இந்த வேல்யூ எக்ஸு, இந்த வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஒய்ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து x² 2 × x × ஒய்ஏ ப்ளஸ் ஒய்ஏ ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இது வந்து x² - y² வருது ஓகேங்களா. ஃபார்முலா படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன வரும், x² + y² ப்ளஸ் 2xy டிவைட் பை x² - y², இதுதானே ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு x + y ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை x + y x - y. ஸோ இதுலேயும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே வழி தான் வரும். ஒன்று என்ன வரும்னா x + y வரும் டிவைட் பை x - y வரும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 2.5 வரும் ஓகேங்களா. ரெண்டுமே வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வேல்யூ வரும்னா 1 வரும். 1 டிவைட் பை 2.5 வந்து நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 2.5 தான் நம்மளோட வேல்யூ. ஸோ அப்போ என்ன வரும், 2.5 இஸ் மை ஆன்சர். ஓகே, இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக a³ + b³ + c³ இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். a² + b² + c² மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. ஓகே, ப்ளஸ் அதுக்கு முன்னாடி என்ன வரணும்னா இதை வந்து ca இதை வந்து மல்டிப்ளை வித்து a³ இது மல்டிப்ளை வித்து a + b + c அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ளஸ் 3abc இந்த ஃபார்முலா வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே இருக்கிறது இருக்குல்ல, இது 0 ஆயிடுச்சுன்னா இந்த மொத்த வேல்யூவும் 0 ஆயிரும் ஓகேங்களா.
அப்போ இது நமக்கு பார்க்க தேவையில்லை. அப்போ இது மட்டும் பார்த்தா போதும். அப்போ நல்லா பண்ணணும், இதை செக் பண்ணணும். இப்போ 16 ப்ளஸ் ஒரு 7 மைனஸ் 23 பாருங்கள், இதையும் இருந்தீங்கன்னா 0 வந்துருச்சு. அப்போ இந்த மொத்த வேல்யூம் 0. அப்போ நமக்கு தேவையான என்னதுன்னா 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஓகேங்களா? அப்போ 3 இன்ட்டு 16 இன்ட்டு 7 இன்ட்டு 23. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணாவே போதுமானது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 16 இன்ட்டு 7 112 இன்ட்டு 3 இப்போ வரும் 336 இன்ட்டு 23. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 336 டிவைட் பை மல்டிப்ளை வித் 23 பண்ணோம்னா 3 18 பாக்கி 1 12 9 10 22 அகெயின் 2 கேரி 9 7 1 உங்களுக்கு 7 வருது. ஸோ 2 6 ப்ளஸ் 1 7. ஓகேங்களா? இப்போ என்ன வரும்னா 7728 மைனஸ் இந்த மைனஸ் இருக்காங்க 23 வந்து அது மைனஸில் இருக்குது. அதனால் 7728 மைனஸ் இது தெரிஞ்சால் போதும்ப்பா. அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாவே என்ன ஆகுனா ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். 0 வந்துருச்சுன்னா இந்த ஃபார்முலா போட்டுங்க 3ABC யூஸ் பண்ணுங்கள். 0 வரல அப்படின்னா இந்த மொத்தத்தையும் நீங்கள் பண்ணணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் போட்டு மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ மல்டிப்ளை வித் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதுக்கப்புறமேட்டுக்கு மைனஸ் 3ABC போடுறோம். ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. இங்கே பாருங்கள், ஒரு கூட்டுத்தொடர் உறுப்பு அடுத்த 4வதுக்கு அடுத்த இருக்கிற உறுப்பு என்னென்னு கேட்குறாங்க. 1 1 2 8 3 27 4 இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1லேருந்து 2 2லேருந்து 3 3லேருந்து 4 போகுது. ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி 1 8 27 அதாவது 3ஓட கியூபு, இது வந்து 1ஓட கியூப் 1 2ஓட கியூப் 8 3ஓட கியூப் 27 அதே மாதிரி 4ஓட கியூபு 64. ஸோ டி. அவ்வளோதான். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள், முக்கோணத்தின் 3 கோணங்கள் எவ்வளோப்பா 180 டிகிரி. ஓகேங்களா? அப்போ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸு மைனஸ் 30 டிகிரி ப்ளஸ்ஸு எக்ஸு மைனஸ் 45 டிகிரி ப்ளஸ்ஸு எக்ஸு ப்ளஸ்ஸு 15 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. கூடுதல் வந்து 180 டிகிரியில், அதனால் அதை எடுக்கிறோம். ஸோ இது இந்த 15 இந்த இது போயிடுச்சுன்னா மீதி இதில் எவ்வளோ இருக்குன்னா 30 டிகிரி இருக்கும். அப்போ அப்படியே எடுத்துக்கங்க. 3x மைனஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? அப்போ 3x ஈக்குவல் டு 180 ப்ளஸ் ஒரு 60 240 டிகிரி. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு 3ஆல் அடிச்சிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி. அவ்வளோதான்ப்பா. ஓகே, புரியுதா? ரூபாய் 1800க்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம்னு 2:1. 2 வருஷம் அப்படின்னா 2:1ங்கிறது மாதிரி போடணும். காமன் இன்ட்ரெஸ்ட் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். அதில் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 2 இயர்ஸுக்கு 2:1 தான் அது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் 1200க்கு. ஓகேங்களா? 1200க்கு என்ன பண்ணோம் 10% வட்டி எடுக்கிறோம். 10% எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு பேர்டு என்ன வரும்னா 1200 வரும். ஸோ ஓகே 1200. ஓகேங்களா? 2000 ரூபாய்க்கு. அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா 120 வரும். இந்த 120 தான் ஆன்சர்ப்பா. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரம் 4 மடங்கு சமம். அப்போ என்ன பண்ணுவோம், முக்கோணத்தின் பரப்பளவு பார்க்கணும். ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம் ஆஃப் இன்ட்டு பி என்னது 4x இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 50ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதால் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2. அப்போ 2x² ஈக்குவல் டு 50. ஓகேங்களா? 2ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா x² ஈக்குவல் டு 25 x ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? x ஈக்குவல் டு 5 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 4 மடங்காகும்னு சொல்கிறாங்க. மல்டிப்ளை வித் 4. அப்போ 5 இன்ட்டு 4 20. அவ்வளோதான். ஒரு வேலையை 20 நாட்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களும் பி என்பவர் ஒரு வேலையை 25 நாட்களும் செய்கிறாங்க. 2 பேர்த்துக்கு எல்சிஎம் என்னப்பா 100. ஓகேங்களா? அப்போ ஏக்கு வந்து 5 பிக்கு வந்து 4. இப்போ 2 பேரும் என்ன ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 9 கிடைக்குது. அப்போ அவங்களோட கூலி 9. ஓகேங்களா? 9ங்கிறதான் 3600 அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏயின் பங்குன்னு கேட்குறாங்க. ஏயின் பங்கு 5. ஓகேங்களா? 5 இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இதால் இதை அடிச்சிங்கன்னா 400 வரும். 400 இன்ட்டு 5 ஈக்குவல் டு உங்களுக்கு 2000. பி. ஸோ பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா கீழே இருக்க பேஸ் எல்லாமே ஈக்குவல்ப்பா. கீழே இருக்க பேஸ் எல்லாமே ஈக்குவல்னா மேலே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா? -4 ப்ளஸ்ஸு 3x ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா 5 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே 3 இருந்துச்சுன்னா 3 3 சார் 9 வரும். 9ல் -4 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். அப்போ ஆப்வியஸ்லி இது 3 தான். 22 நாட்கள். ஓகேங்களா? அப்போ 22 ஆட்கள் 10 நாட்களில் 110 மீட்டர். அதாவது இது எப்படின்னா M1 H1 D1
டிவைட் பை W1, அதாவது M1ங்கிறது மென்னு, H1ங்கிறது ஹவரு, D1ங்கிறது டே, W1ங்கிறது ஒர்க்கு. ஓகேங்களா, ஈக்குவல் டு M2 H2 D2 டிவைட் பை W2. இந்த ஃபார்முலாவில் தான் இப்போ போடுறோம். ஓகேங்களா, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, நம்ம ஒன்றும் மேஜிக்லாம் பண்ணல, இந்த ஃபார்முலா தான் போடுறோம். ஸோ அதை தான் வச்சு இங்கேயும் போடுறேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, 30 ஆட்கள் 6 நாட்களில் எவ்வளோ வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 0க்கு 0 கேன்சல், இதால் இதை அடிச்சிங்கன்னா 2 வரும், 2ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 3 வரும். 3 3s are 9, 90 meters. ஸோ பி இஸ் ஆன்சர். ஒரு செவ்வகத்தின் நீளமாகலும் 4:7 சொல்கிறாங்க. 4:7 சொல்கிறாங்க. அகலம் வந்து 77 சொல்கிறாங்க. 7 இருக்கிறது வந்து 77னா அப்போ 4 இருக்கிறது என்னப்பா இருக்கும், 44 தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஈஸியாக சம் கொடுத்துருக்காங்க பாப்பா. ஒரு அறையானது 5.4 மீட்டர் நீளமும் அடுத்தது என்ன சொல்கிறாங்க 4.5 அகலம் கொண்ட எனில் அதன் பரப்பளவு என்ன, L இன்ட்டு பி தான். ஸோ அப்போ 4 × 5. ஓகேங்களா, அப்போ என்ன வரும் 5.4 4.5 மல்டிப்ளை பண்ணி 4 5 20 பாக்கி 2 25 16 3 பாருங்க 25 ஒரு 16 11 13 பாக்கி 1 4 43 அகைன் 4 20 24 ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி சார் 2 டெசிமல் தள்ளி புள்ளி. இப்போ 24.3 மல்டிப்ளை தான், வேறு எதுவுமே கிடையாது. சரி பாருங்கள், இங்கே கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுத்துருக்காங்க. என்ன ட்ரிக்கியாக கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வரையும் ப்ளஸ்ஸு, அடுத்தது இங்கே வந்து பாருங்களேன் டிவைடட் கொடுத்து வச்சுருக்காங்க. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிவைடட் கொடுத்து வச்சுருக்காங்க. டக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை வந்து அடிஷனில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்குவோம். இதெல்லாம் அடிஷனு, இதெல்லாம் எடுத்துக்குவோம். இதுலேயும் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹோல் வேல்யூ தான் எடுத்துக்க போகிறேன். ஹோல் வேல்யூ என்னென்னப்பா இருக்குது, 5 4 7 6 10 17 22. ஓகேங்களா, ஹோல் வேல்யூ எடுத்தாச்சு. அடுத்தது இந்த வேல்யூ பேஸ் வேல்யூ எல்லாம் எடுக்க போகிறேன். இந்த பேஸ் வேல்யூ கீழே வந்து 8 இருக்கிறதுனால இதை 8 ஆக்க போகிறேன். கீழே 8 ஆக்கினா மேலேயும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், 2 டிவைட் பை 8 ப்ளஸ்ஸு 6 டிவைட் பை 8 ப்ளஸ்ஸு 5 டிவைட் பை 8 ப்ளஸ்ஸு 7 டிவைட் பை 8 ஆட் பண்ணுங்கள். 5 7 7 14 20 20/8 கரெக்டாக. 20/8 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 20 டிவைட் பை 8 அப்படின்னா இதில் 2 வந்து இதில் வரும். டிவைட் பண்ணிங்கன்னா அப்படின்னா 2 வரும். அப்போ 2 டிவைட் பண்ணிங்கன்னா 2 மீதி 4/8 வரும் கரெக்டாக. இப்போ இதை ஏன்னா இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல 4 இருக்குது, அதனால் என்ன பண்ணிக்கிறேன் எனக்கு கன்வீனியண்ட்டாக இதை 4 ஆக்க பார்த்துக்கிறேன். ஓகேங்களா, அப்போ இந்த 22 ப்ளஸ்ஸு ஒரு 2 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா அப்போ என்ன வரும் 24 வரும். இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இதை 2/4 அப்படின்னு மாற்றிக்கிறேன் இந்த ஹோல் டேர்மை. அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறேன் 2 டிவைட் பை 4. இப்போ இந்த ஹோல் டேர்ம் எனக்கு கிடச்சிச்சா, இதை தான் நான் மல்டிப்ளை பண்ணி பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், இதால் இதை மல்டிப்ளை பண்ணி இதை ப்ளஸ் பண்ண போகிறேன். 16 பாக்கி 1 96 96 ப்ளஸ் ஒரு 2 98 98 டிவைட் பை 4 இது போட்டாச்சா. டிவைட் பை இதை எடுத்துக்கோங்க 11 3/4 இருக்கா, 44 47/4. ஓகேங்களா, ஸோ அப்போ இது அப்படியே டிவைடில் வரும். இப்போ டிவைடில் வரணும் அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் மாற்ற போகிறோம். 98/4ங்கிறத 4/47. ஓகேங்களா, 4 4 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது அப்படின்னா 98 டிவைட் பை 47. இது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அவ்வளோதான். இதை நீங்கள் சாதாரணமாக எல்லாத்தையும் மாற்றி போகணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். இது மாதிரி போட்டிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஒரு அசலானது 2 வருடங்களில் 9/4 மடங்கு ஆகிறது எனில் அதன் வட்டி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இது என்னது SI = PNR டிவைட் பை 100. இந்த ஃபார்முலா தான் போட போகிறோம். இங்கே பாருங்கள் 4 இருக்கிறது 9 ஆகுது அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குப்பா, 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 5P ஆயிருக்கு. அப்போ இது வந்து 4P இன்ட்டு N வந்து என்னன்னு தெரியாது 2 வருஷம். ஓகேங்களா, R தான் தெரியாது. ஓகேங்களா, டிவைட் பை 100. Pக்கு P கேன்சல் பண்ணிட்டோம். Pக்கு P கேன்சல் பண்ணியாச்சு. மீதி என்னென்ன இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ 4ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 25 வரும். ஓகேங்களா, 25 + 5 125 டிவைட் பை 2 = 6. இதால் இதை அடிச்சிங்க அப்படின்னா 6 2.5 62.5 எங்கே இருக்குது 62 1/2%. ஸோ இதுதான் என்னோட R. ஒரு கனசெவகத்தின் அகலம் உயரம் மற்றும் கன அளவு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்கல, நீளத்தை கொடுக்கல. அப்போ என்ன வரும் 10 × 11 × என்ன கொடுக்கல, லென்த்து கொடுக்கல, = 3080. 0க்கு 0 கட் பண்ணுறேன். 11ஆல் இதை அடிக்கிறேன். 22 2 2 11 22 மீதி 8 11 88. சரி, ஓகேங்களா, அப்போ 28 தான் என்னோட நீளம்.
ஒருவர் 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி 1500க்கு பழைய மிதிவண்டியை வாங்கியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 500 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அப்போனா எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா 2000 ரூபா செலவாயிருக்கு மொத்தமாக. ஓகேங்களா? ஆனால் அவர் வந்து வித்தது எவ்வளோனா 1800 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்போ நஷ்டம் எவ்வளோ அப்படின்னா 200 ரூபா நஷ்டம். எவ்வளோக்கு நஷ்டம்? 2000 ரூபாய்க்கு 200 ரூபா நஷ்டம். அப்போ 2000 ரூபாய்க்கு 200 ரூபா நஷ்டம்னா 100க்கு எவ்வளோ? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கட் பண்ணலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணலாம், இதுக்கு இது கட் பண்ணிங்க அப்படின்னா மீதி நமக்கு 10%. ஓகேங்களா? 10% தான் நமக்கு நஷ்டமாயிருக்கு. எல்சிஎம். ஓகேங்களா? எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கோம்? எப்போதுமே பெரிய நம்பர் எடுத்துக்கணும். a³ b4 a b5 அடுத்தது a² b7. ஓகேங்களா? இப்போ ஏல இருக்கிறதுலே பெருசு என்னன்னு பாருங்க. ஏல இருக்கிறதே பெருசு 3. ஓகேங்களா? அப்போ a3 எடுத்தாச்சு. பியில் இருக்கிறதே பெருசு என்னப்பா 7. அவ்வளோதான். இதுதான் வந்து எல்சிஎம் a3 b7. ஓகே, புரியுதாப்பா? ஏன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா சமயம் கடன் போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? இதே மாதிரி நிறையா டிஎன்பிசி ரிலேட்டடான சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம். என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம்.